நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிஎஸ்எல் ரீஃபண்ட் விஷயத்தை கவனிக்கக்கூடிய செபி கடந்த வருடம், அதாவது 2023 ஆகஸ்ட் 7ஆம் தேதி அவங்களுடைய ஆண்டு அறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க. அந்த ஆண்டு அறிக்கையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 77 நிறுவனங்கிட்ட இருந்து கிட்டத்தட்ட 70,482 கோடி 62 லட்சம் பணத்தை இதுவரைக்கும் எங்களால் கலெக்ட் பண்ண முடியல. அது என்ன மாதிரியான ஒரு விஷயம்னாக்கா, உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் மற்றும் உச்ச நீதிமன்றத்தால் அமைக்கப்பட்ட கமிட்டியினுடைய வழக்குகள்ல இந்த சொத்துக்கள் எல்லாம் அடங்கியிருக்கு. அதன் மீதான விற்பனை உத்தரவு கிடைக்காதனால அந்த பணத்தை எங்களால திரட்ட முடியாம இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. அந்த அறிவிப்பு சம்பந்தமா நான் ஆல்ரெடி கூட வீடியோ நம்ம பார்த்தோம். லாஸ்ட் 1 or 2 வீடியோஸ் முன்னாடி பாத்தீங்கன்னா தெரியும். இன்னைக்கு புதுசா செபி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அதுதான் இங்க முக்கியமா பார்க்கப்படுது. அது மட்டுமல்லாம இந்த 70,482 கோடி ரூபாயில கிட்டத்தட்ட 63,206 கோடி பிஎஸ்சிஎலுக்கும் சகாராவுக்கும் உடைய சொத்துக்கள் மூலம் தேங்கி இருக்குது அப்படின்ற விஷயத்த அவங்க சொல்லியிருந்தாங்க. இப்போ இன்னைக்கு ஒரு அறிவிப்பை செபி வெளியிட்டிருக்காங்க அவங்களுடைய வெப்சைட்ல. அது என்ன மாதிரியான தகவல் என்றதான் இந்த வீடியோ மூலமா நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோவை பார்க்கக்கூடியவராக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் பிஎஸ்சிஎல் சம்பந்தமா பதிவிடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு சேர்ந்த பிறகு அதை பார்த்து உங்களுடைய பணத்தை ஈஸியா வாங்க முடியும். மற்றபடி இந்த வீடியோ தகவல் பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். செபி தான் இன்னைக்கு அவங்களுடைய இணையதள பகுதியில் இந்த விஷயத்தை பத்தி அவங்க ஒரு பதிவு வெளியிட்டிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா தெரியும், 3ஆம் தேதி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னாக்கா கரெக்டா பாருங்க, இங்க இந்த பகுதியில் ஜனவரி 3, 2024 ரெக்கவர் ப்ரொசீடிங் சொல்லிட்டு லிஸ்ட் ஆஃப் கேசஸ் வேர் பேரலல் ப்ரொசீடிங் ஆர் பெண்டிங் பிஃபோர் ஸ்டேட் பீட் கோர்ட் அப்பாயின்மெண்ட் கமிட்டிஸ் என்சிஎல்டி இந்த மாதிரி, அதாவது தேசிய தீர்ப்பாயம் மற்றும் உச்ச நீதிமன்றத்தால் அமைக்கப்பட்ட கமிட்டியின் வழியாக தேங்கி நிற்கக்கூடிய வழக்குகள்ல இந்த பணம் எல்லாமே இருக்கு. ரெக்கவர் ப்ரொசீடிங் அப்படின்ற மாதிரி இந்த பப்ளிக் நோட்டீஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது செபி பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட் ஆகஸ்ட் 2023 கொடுக்கப்பட்ட லிஸ்ட் தான் இது. கிட்டத்தட்ட பிஎஸ்சிஎல் நிறுவனத்துக்கு பாருங்க கிட்டத்தட்ட 49,100 கோடி வர வேண்டியது இருக்கு. இதுல பாத்தீங்கன்னாக்கா உச்ச நீதிமன்றத்தால் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கமிட்டி ஆர்எம் லோதா கமிட்டி இவங்க அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய விஷயத்தை தான் பெண்டிங் இருக்கு, இந்த பணம் முழுமையாக மீட்கப்படாம இருக்குது அப்படின்ற விஷயத்தை தெரியப்படுத்திருக்காங்க. இந்த மாதிரி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னாக்கா ஒரு 77 நிறுவனம் கிட்ட இருந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னாக்கா ஒரு 70,482 கோடி ரூபாய் மீட்கப்பட வேண்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் கடந்த வருடம் ஆகஸ்ட் 7ஆம் தேதி ஒரு பப்ளிக் நோட்டீஸ் மூலமா தெரியப்படுத்தினாங்க. பட் இன்னைக்கு ஒரு புதிய பப்ளிக் நோட்டீஸை வெளியிட்டிருக்காங்க செபி தரப்புல. அது விஷயமா தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கிறேன். இங்க பாத்தீங்கன்னா தெரியும், 77 நிறுவனங்கள் மூலமா கிட்டத்தட்ட 70,482 கோடியே 62 லட்சம் பணம் மீட்கப்பட வேண்டிய பணமா இருக்குதுன்றத அவங்க ஆனுவல் ரிப்போர்ட்ல தெளிவா சொல்லியிருக்காங்க. அது சம்பந்தமா கூட பாத்தீங்கன்னாக்கா ஆனுவல் ரிப்போர்ட்ல இங்க பாருங்க தெளிவா சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட எங்க கிட்ட இருந்த சர்டிபிகேட் 5,444 சர்டிபிகேட் மூலமா 1,02,529 கோடி மீட்கப்பட வேண்டியிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா 63,206 கோடி பிஎஸ்சிஎல் மற்றும் சகாரா நிறுவனத்துடையது அப்படின்னு சொல்லிட்டு மீதி 70,482 கோடி ரூபாய் மீட்கப்பட வேண்டியிருக்கு. இது 77 நிறுவனம் கட்டந்து வர வேண்டியதுன்னு சொல்லிட்டு நம்ம பழைய வீடியோல கூட மேக் பண்ணியிருக்கிறோம். அதன் விஷயத்தை முன்ன பார்த்தோம். இப்போ லேட்டஸ்டா இன்னைக்கு ஒரு அறிவிப்பை செபி வெளியிட்டிருக்காங்க. அதை பார்க்கலாம். இதுதான் பாக்குறீங்க பாருங்க, கிட்டத்தட்ட ஜனவரி 3, 2024 ரெக்கவர் ப்ரொசீடிங் மூலமா சொல்லியிருக்காங்க. லிஸ்ட் ஆஃப் கேசஸ் வேர் பேரலல் ப்ரொசீடிங் ஆர் பெண்டிங் பிஃபோர் த ஸ்டேட் பெய்டு கோர்ட் ஆர் கோர்ட் அப்பாயின்மெண்ட் கமிட்டிஸ் என்சிஎல்டி அண்ட் என்சிஎல்ஏடி அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு அறிவிப்பு மூலமா தெரிவிப்படுத்திருக்காங்க. இதுல முதல் படியா இருக்கிறது பாருங்க, பிஎஸ்சிஎல் லிமிடெட் அண்ட் குரூப் ஆஃப் கம்பெனி. இது சம்பந்தமா கிட்டத்தட்ட இந்த நோட்டீஸ் மூலமா தெரிவித்திருக்காங்க. கிட்டத்தட்ட நீங்க எந்த ஒரு நிறுவனத்திலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தா கூட அதை செபி இன்னைக்கு ரெக்கவர் ப்ரொசீடிங் எடுத்து எல்லாமே கேஸ் ஃபைல் பண்ணிட்டு. இங்க பாத்தீங்கன்னா தெரியும் பாருங்க, லிஸ்ட் ஆஃப் கேசஸ் வேர் பேரலல் ப்ரொசீடிங் ஆர் பெண்டிங் பிஃபோர் த ஸ்டேட் பெய்டு கோர்ட் அண்ட் கோர்ட் அப்பாயின்மெண்ட் கமிட்டி அண்ட் எல்சிஎல்டி அண்ட் எல்சிஎல்ஏடி
அதாவது தேசிய தீர்ப்பாய அமைப்பு மூலம் அப்புறம் உச்ச நீதிமன்றத்தால் அமைக்கப்பட்ட கமிட்டி, அது மட்டுமல்லாம மாநிலங்களில் உள்ள ஸ்டேட் கோர்ட் மூலமா இருக்கக்கூடிய நிறுவனத்தினுடைய சொத்துக்கள் மூலம் திரட்டப்பட வேண்டிய பணம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல பார்த்தீங்கன்னா ஒன்னாவதா இருக்கக்கூடிய கம்பெனி பார்த்தீங்கன்னா PACL லிமிடெட் அண்ட் குரூப் ஆஃப் கம்பெனி. அதாவது கிட்டத்தட்ட 640 நிறுவனங்கள் இருக்கு. PACL நிறுவனம் மட்டுமல்லாம 640 நிறுவனங்கள் செயல்பட்ட நிலையில அந்த நிறுவனத்தின் சொத்துக்கள் மூலமா 49,100 கோடி வந்து கலெக்ட் பண்ண வேண்டியது இருக்கு. பட் இது வரைக்கும் கலெக்ட் பண்ணாம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னாக்கா ஜஸ்டிஸ் ரிட்டையர் RM லோதா கமிட்டி அப்பாயின்மெண்ட் பை ஆனபிள் சுப்ரீம் கோர்ட், அதாவது உச்ச நீதிமன்றத்தால் அமைக்கப்பட்ட RM லோதா கமிட்டியினுடைய கையில தான் இந்த பணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செபி வந்து அவங்களுடைய விஷயத்தை தெரியப்படுத்தியிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னாக்கா எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் வந்து இந்த மாதிரி குரோஸ் கணக்குல தான். அங்க பாருங்க 49,100 கோடி, 7,035 கோடி, 5,000 கோடி. ரோஸ் வேலி ஹோட்டல்ஸ் என்டர்டைன்மெண்ட் லிமிடெட்ன்றது யாருக்கு கம்பெனி தெரியுங்களா? அதாவது முன்னாள் நிதி அமைச்சர் அருண் ஜேட்லி அவர் வந்து PACL நிறுவனத்தினுடைய லீகல் அட்வைசரா அவருடைய ஒய்ஃபும் அவங்கள இருந்தாங்க. அவங்களுடைய நிறுவனத்துல தான் கிட்டத்தட்ட 5,000 கோடி கலெக்ட் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்றதும் தெரியப்படுத்திருக்காங்க. இந்த மாதிரி பாருங்க, சாய் பிரதாப் குரூப் ஆஃப் கம்பெனிஸ், ஆல்கெமிஸ்ட் குரூப் ஆஃப் கம்பெனிஸ், MPS கிரனேசி டெவலப்பர்ஸ் லிமிடெட், இந்த மாதிரி நிறைய கம்பெனி, நிறைய நம்மளுடைய வீடியோனுடைய கமெண்ட் செக்ஷன்ல கேக்குறீங்க HBN டைரிஸ் அண்ட் அலைட் லிமிடெட் பத்தி சொல்லுங்கன்ட்டு. அவங்களும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,136 கோடி வந்து கலெக்ட் பண்ண வேண்டியது இருக்கு. இந்த மாதிரி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னாக்கா லாஸ்ட் டைம் பார்த்தோம், அதாவது ஆகஸ்ட் 7ஆம் தேதி 2023 வருடத்துல செபி கொடுத்த அறிக்கையின்படி ஒரு 77 நிறுவனம் கிட்ட இருந்து கிட்டத்தட்ட 70,482 கோடி வர வேண்டி இருக்குது அப்படின்ற மாதிரி தெரியப்படுத்தி இருந்தாங்க. ஆனா பட் இன்னைக்கு கொடுத்திருக்கிற ஒரு அறிவிப்பின் மூலமா கிட்டத்தட்ட 118 நிறுவனங்களை வந்து முன்னிறுத்திருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா தெரியும் பாருங்க, 118 நிறுவனங்களா முன்னிறுத்திருக்காங்க. இதுல கலெக்ட் பண்ண வேண்டிய பணம் 76,112 கோடியே 21 லட்சம். ஆக மொத்தம் பாத்தீங்கன்னாக்கா சென்ற ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி கொடுத்த அறிவிப்பின்படி 70,482 கோடியே 62 லட்சமா இருந்தது. இன்னைக்கு 76,112 கோடியே 21 லட்சமா மாறி இருக்கு. ஆக மொத்தம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருட காலத்திலே 5,629 கோடி கலெக்ட் பண்ண வேண்டியது இருக்கு. அப்போ இத்தனை நிறுவனங்களை முடக்கி இருக்காங்க செபி. ஓகேங்களா, இதுதான் விஷயம். இவ்வளவு வந்து எல்லாத்தையுமே வகைப்படுத்தி முடக்கி இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 6,000 கோடி அளவுக்கு கலெக்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயத்தை மேலும் அதிகரிச்சிருக்காங்க. இன்னும் இதனுடைய லிஸ்ட் எப்படி நீள போகுதுன்னு தான் தெரியல. இந்த விஷயத்துல பார்த்தீங்கன்னா PACL விஷயத்துல மட்டும் கொஞ்சம் துரிதப்படுத்திருக்கு சுப்ரீம் கோர்ட். இதனுடைய அறிவிப்பு வந்து வருகின்ற, அதாவது ஜனவரி 23ஆம் தேதி சுப்ரீம் கோர்ட்ல வர இருக்கிறதுனால அது விஷயத்துல என்ன நடக்க போகுதுன்றது தான் பார்க்கணும். எனக்கா சொத்துக்களை விற்கு, அதாவது சொத்துக்களினுடைய விசாரணையை விசாரிக்கக்கூடிய விற்கு ஜட்ஜி வகைப்படுத்தி எந்தெந்த சொத்துக்கள் வந்து வில்லங்கமில்லாத சொத்துக்கள் வகைப்படுத்தி கொடுத்துட்டாருன்னா அடுத்து செபியும் கமிட்டியும் வந்து சொத்துக்களை விற்க ஆரம்பிச்சு நமக்கான பணத்தை விரைவா கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த வீடியோ ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து பயனுள்ளதா அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னாக்கா PACL ரீஃபண்ட் விஷயத்துல நான் என்ன மாதிரி இருந்தாலும் ஒரு சின்ன சின்ன தகவல் கூட உங்களுக்கு தெரியப்படுத்தணும்ன்ற ஒரு ஆர்வத்துல தான் வீடியோவை மேக் பண்ணியிருக்கிறேன். வருகின்ற 23, அதாவது ஜனவரி 23, 2024ஆம் தேதி அன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல மிகப்பெரிய ஒரு உத்தரவை வந்து எதிர்நோக்கி PACL முதலீட்டாளர்கள் எல்லாமே இருக்கிறோம். ஏன்னாக்கா சொத்துக்கள் வில்லங்கமில்லாத சொத்துக்களுடைய பட்டியலை வந்து கொடுக்க சொல்லி செபி கிட்டையும் உச்ச நீதிமன்றத்தால் அமைக்கப்பட்ட விர்க் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜி, அதாவது புகார்களை விசாரிக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜிக்கு உத்தரவு பண்ணியிருக்காங்க. அவருடைய பதவி காலத்தையும் பார்த்தீங்கன்னா 31/1/2024 வரைக்கும் தான், ஜஸ்ட் 1 மந்த்தா வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால PACL ரீஃபண்ட் விஷயத்துல மிகப்பெரிய ஒரு மாறுதல் ஏற்பட போகுது. என்ன அளவுகளான அதிகபட்சமான பணத்தை கொடுக்க போறாங்கன்றத ஒரு ஆவலா வந்து நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அதனால வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவின் மூலம் உங்களை எல்லாம் சந்திக்க வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.